First of all, I'd like to thank Nagalakshmi from Video Hills. Within a very short within a very short notice, எனக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்கு, எனக்கு அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டப்ப within, ஒரு சின்ன யோசனை கூட இல்லாம பண்ணிட்டா பானு, நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி she has given that hope to me, and within 2 days we arranged an agenda. இந்த மாதிரி பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த காம்பனன்ட்ல பண்ணலாம், கிட்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐ வாஸ் டெல்லிங் லைக் எனக்கு ஷோகேசிங் ஈவெண்ட்ல இந்த மாதிரி அவுட்புட் வேணும், விஷுவலைஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுல இருந்து அதுக்கு என்ன மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் தேவைப்படுற வரைக்கும் ஐ நோ how much work has gone behind the scene. I could sense that ஏன்னா each and every time we were started working on cost part. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது, காஸ்ட் டக்குன்னு அதிகமாக போகும், இது வேண்டாம் இதை கம்மி பண்ணுங்க, இது வேண்டாம் இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, இது வேண்டாம் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலி அரேஞ்ச் வித் லிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இந்த ட்ரைனிங் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. And even for the training, she said like in கவலையே படாதீங்க, எந்த லெவல்ல ட்ரெயினர் இருந்தாலும் we were able to train the trainers அப்படின்னு சொன்னாங்க. I said it should be like a TOT advertising STEM trainers இருந்தாலும் உங்க காம்பனன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். No way, like சான்ஸே கிடையாது. Within the 2 days, even the grasping power of the team was really awesome. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, லைக் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்து டக் 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 டக்னு பண்ணிட்டீங்க. And final showcasing event was the output of the model was really very nice, and the way you presented the initiative you have taken from the teams and was really super. And not last but not the least about the trainers. So like Dhanlakshmi and Ajis, 2-4 பேர் like from morning to evening ஒரு இடத்துலயுமே ஸ்டே ஆகல, லைக் குரூப் வைஸ் போய் என்ன சப்போர்ட் தேவை உங்களுக்கு, எங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்க, எப்படி சொன்னா உங்களுக்கு அது புரியும் அப்படின்ற மாதிரி they were really even though lunch time drag பண்ணா கூட without any hesitation இல்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணாங்க. Thank you so much for both of you. And the 2 days event was really nice, and I got a confidence that my team will be able to present the state level event 100% confident because of the confidence you have given to it. So thanks a lot for that. And so கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஈஸியா பயம் இருந்தது, it's not going to be a simple event. இவங்க எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணோம், இவங்க ப்ரெசென்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா இது ஒரு நல்ல ஈவெண்டா தான் இருக்கும். We'll send you the feedback of the government once they give the feedback to the junior kids. Thank you so much. To expect the same. Yeah. ஸோ இந்த செஷன்ஸ் வந்து நான் ஒரு இமேஜின்ல வந்தேன், எப்படி இருக்குமோ என்ன பண்ணுவாங்களோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்களா நம்ம சொல்லி வந்து லிசன் மட்டும்தாங்க அப்படியெல்லாம் நினைச்சேன். பட் நேற்றை விட இன்னைக்கு தான் ரொம்பவே அதுல ப்ராக்டிக்கலா பண்றப்ப எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாக்குறப்போ கேட்கறப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அதை ப்ராக்டிக்கலா பண்றப்போ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரெண்டாவது அது எப்படி பண்ணணும்னு இவ்வளவு நேரம் வந்துட்டு ஓவரலா கேட்டு கேட்டு மைண்டே ரொம்ப அப்செட்டா இருந்தது. ஃபுல்லா என்னோட ஓப்பன்ல சொல்றேன், இன்னைக்கு அதை வந்து பண்றப்பதான் தெரிஞ்சது அவங்களோட எஃபோர்ட்டும் சரி எங்களோட எஃபோர்ட்டும் எப்படி இருந்தது அப்படின்றது இந்த கிளாஸ்ல இன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு. சார் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா, ப்ரோக்ராம் பத்தி எங்களுக்கு அவ்வளவு இதுவெல்லாம் தெரியல. ஓரளவு அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன ப்ரோக்ராம் எங்க இருக்கு, அதை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி அதுல ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். பட் இங்க வந்து அந்த ஓவரால் இந்த டூல் சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரெண்டாவது விஷயம் வந்து ஐடினோ போர்ட் பத்தி ரொம்பவே எங்களுக்கு சிம்பிளா டிஜிட்டல் இருக்கு அதை ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. கிளாஸ் வைஸ்மே வந்து இந்த 2 daysல நிறைய விஷயங்கள் ஏதோ 1 month கிளாஸ் வந்து நாங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அந்த வகையில நான் மேம் ரொம்ப தேங்க் பண்றேன். ரெண்டாவது ப்ரோக்ராம் அந்த ஃபீட்பேக் சொல்றப்ப சாருக்கு வந்து என்னன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு இருந்தாங்க, அவருமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கிளாஸ்ல ஷார்ட் டைம்ல வந்து எங்க கூட கன்சல்ட் பண்ணாங்க, ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ இந்த 2 days வந்து ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை வந்து இன்னுமே ஒரு எப்பவுமே வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு முன்னாடியே போய் நிற்போம், ஆனா இந்த டைம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் நிற்கிறோன்றத நான் தைரியமா சொல்லுவேன். அதாவது ப்ரோக்ராம் பேஸ் தான். ப்ரோக்ராம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. முன்னாடிலாம் அதை பார்த்தோன்னே எனக்கு தலைவலி இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. பட் இது வந்து நான் புரிஞ்சு அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ சார். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த 2 days கிளாஸ் என்னோட 1 month கிளாஸ் மாதிரி இருந்தது. ஸோ நான் அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ ஹெட்ஸ் ட்ரைனிங்க்கு நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு பூமி அவங்க பானு மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ நம்மளுக்கு அந்த கிளாஸில் எல்லா எக்ஸாமும் சொல்லி கொடுத்த 2 மேம் அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ்.
ஸோ ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி இந்த 3D கிட்ஸ் அவங்க சொல்லுவாங்க, பட் அது எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, சயின்ஸ் மாடலா இல்லாட்ட எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் மாடல், அது கூட எனக்கு தெரியாது. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது எலக்ட்ரானிக்ஸ் மாடலா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நான் காலேஜ்ல படிக்கிறப்ப ஒன்லி பிரெட் போர்ட் கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன். ப்ராஜெக்ட் பண்றப்ப கூட வெளியில காசு வந்து பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ நாங்களே பண்ணது கிடையாது. ஒன்லி சிம்பிள் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் நாங்க பண்ணுவோம். பட் இங்க வந்து நான் ஒரு மாடலா அது பண்ணி பாக்குறப்ப எனக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நம்ம ஒரு மாடல் பண்ணி அதுல ஒர்க் அவுட் எல்லாம் வர வச்சு பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி 2 daysல இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் கத்துக்கிட்டது ரொம்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கத்துக்கிட்ட மாதிரி நிறைய சென்சார் பத்தி மாடியூல் இது வந்து மாடியூல் நான் பார்த்தேன். ஸோ மாடியூல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ்ல எக்ஸ்ட்ரா நிறைய நான் எலக்ட்ரானிக்ஸ் பேசி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி வர மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதே நீங்க ஆல்ரெடி ராமநாடுல நீங்க போயிட்டு இது ஒர்க் ஷாப் கம்ப்ளீட் பண்றப்ப இது ஒரு நல்ல பெஸ்ட் நல்ல இது சொல்றது ஒரு பயம் இல்லாம தைரியமா போயிட்டு ஓகே இதுதான் பசங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஆன்சர் பண்றதுக்கும் ஒரு தைரியம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணனால. ஸோ கிளாஸ் ஓவரா நல்லா போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நைஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருந்தது அப்படின்னா பசங்க எந்த ஃப்ளோல போகணும் அது ரொம்பவே அழகா இருந்தது. இதுக்கடுத்து இதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃப்ளோ 2 நாளையுமே கிளாஸ்ல வந்து அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுதான் கொண்டு போய் டெலிவர் பண்ண போறோம். ஸோ உங்களை ஸ்டூடெண்ட்ஸா வச்சுக்கிறேன், அது நல்லா இருந்தது. 2 பேரும் ஒரு இன்ஜினியரிங். ஸோ இன்னொன்று 2 மெயின் திங் என்ன சொல்லணும் அப்படின்னா, யாராவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அதை நீங்க பாயிண்ட் பண்ணவே இல்லை. அதை எப்படி மாற்றி சொல்லலாம், அது ரொம்பவே என்ன சொல்றது, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாதிரி எப்படி சொல்லலாம், நீங்க பண்ணது தப்புங்கிற பாயிண்ட் நீங்க எங்கேயுமே சொல்லல. அது நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரெயினரா நிற்கும் போது நம்ம யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது, ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். ஆமா இது இங்க சேஞ்ச் ஆயிட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த 2 மெயின் திங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இது ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நேற்று மார்னிங் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து கன்சென்ட் இருக்கணும். அந்த கிட்டுக்கு வந்து கொஞ்சமாக நிறையா இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு அது நினைச்சா நாங்கள் அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சுருக்கோம். சொல்லியிருப்பீங்க பக்கம் சொல்லியிருப்பீங்க. அதுக்கேற்ற நானும் எஸ் அது பிடிச்சிருந்தாலும் நாங்கள் இதே மாதிரி நாங்கள் ஸ்டூடெண்ட்டும் இது பண்ணோம். நீங்கள் சொல்லி கொடுத்த விதமும் சரி. எஸ் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கீங்க. முக்கியம் பார்த்து கோடிங் வந்து எனக்கு ஒன்றே செஞ்சது ரொம்ப ஈஸியாக வந்து இப்ப ட்ரைனிங் இருக்குன்னு எனக்கு டேட் தெரியும். ஆனா என்ன அந்த டீம்ல சேர்த்து பாக்கலாம்னு அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். சான்ஸ் இருந்தா எல்லாரும் கூப்பிட்டுக்குங்க, தேவைப்பட்டா நான் வரேன், நிச்சயமா வரும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு சான்ஸும் கிடைச்சது. ஆக்சுவலா நான் இது வரைக்கும் எந்த போர்டு எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. அந்த கிளாஸ் எடுக்க வந்த பிறகு இப்ப எனக்கு பயங்கர கான்பிடென்டா இருக்கு. நான் கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் மேம் வந்து ஒரு சர்க்கியூட் போட்டாங்க. அது எனக்கு இன்னும் அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நம்ம மாடல் போடுறதை விட அவங்க போடுற சர்க்கியூட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னும் ஃபெமிலியர் ஆகல. அது இன்னும் நான் நிறைய ட்ரை பண்ணாதான் நல்லா கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒண்ணுமே தெரியாம 0ல வந்தவருக்கு அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற லெவலுக்கு எங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்கன்னா உங்க 2 பேருக்கு தான் தேங்க்ஸ். அந்த சான்ஸ் கொடுத்தா வாழ்த்துறேன். When we said 2 days workshop, then we will prepare the trainers for the state level workshop. Now 2 daysல என்ன கத்துக்க போறாங்க? Yes, they have been working on the same connects, but still இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வேற அவங்க போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணி எல்லாம் பண்ணணும் போது இந்த ஃப்ளோ இந்த 2 daysக்குள்ள எப்படி அவங்க கவர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு வரப்போறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது the flow of the whole training was really amazing. அவங்க வந்து பண்றது ரொம்ப சாஃப்டா தான் இருந்தது. அவங்க பேசுறது ரொம்ப அப்படியே போல்டு அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்டில் ஷி வாஸ் ஏபிள் டு அட்ராக்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் ஆல் த ட்ரெயினர்ஸ். சில பேர் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்க போயிடுவாங்க கூட இல்லை, எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுட்டு அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கவனிச்சு எங்களுக்கே அது தோ வி ஹேட் அதர் ஒர்க் அதை கவனிக்கணுன்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. விச் ரியலி மேட் தம் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ஸோ ஈஸிலி. எண்ட் ஆஃப் 2 days அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்றது வந்து இட்ஸ் ஷோயிங் தி இம்பேக்ட் ஆஃப் யுவர் ட்ரைனிங். ஸோ
I'd like to congratulate trainers and also all the those who participated in the workshop, who have taken their interest in learning things and presenting it too well. And I wish the whole workshop ground up goes on very well and it's a great.